வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆசிரியர் தமிழன் சேனல். நான் உங்கள் நண்பன் தினகரன். இது வரைக்கும் நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, புதுசாக ஏதாவது சொல்லுவோமா? டைமுக்கு அடித்தா அது ஸ்கூல் பெல்லு, இந்த வீடியோவுக்கு பிடிச்சா நீ அழுத்த சப்ஸ்கிரைப் பெல்லு. சரிங்க டீச்சர், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். ஆனால் இந்த வீடியோ ஒரு எண்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் என்னென்னா, குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஆப் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும் கூட இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்புங்க டீச்சர்ஸ். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வீடியோ எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ப்ளே ஸ்டோருக்குள்ளே போங்க. ஏபிசி கிட்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். சர்ச் கொடுங்க. இந்த ஆப்பிள் சிம்பிள் போட்டிருக்கு இல்லையா, இந்த ஆப்பை சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்த உடனே டவுன்லோட் ஆகும். டவுன்லோடு முடித்த உடனே ஓப்பன் பண்ணுங்கள். இதுதான் நம்ம ஆப்போட ஃப்ரண்ட் பேஜ். ஓகே டீச்சர்ஸ், இப்போ நம்ம இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணி பிள்ளைங்களுக்கு ஏபிசி சொல்லித்தரதுன்றதை பற்றி பார்ப்போம். இப்போ இந்த ட்ரெயின் இருக்குது இல்லைங்களா, இந்த ட்ரெயினில் ஃபஸ்ட்டில் உள்ள பெட்டியில் ஏபிசி கேபிட்டல் லெட்டரில் இருக்குது இல்லைங்களா, அதை டச் பண்ணலாம். நமக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். செலக்ட் லெட்டர் கேட்கும், ஏதாவது ஒரு லெட்டர் செலக்ட் பண்ணலாம். இப்போ இந்த லெட்டரை எப்படி நம்ம எழுதுறது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்ட்ரோக்கோட ஹேண்ட் சிக்னலோட காட்டுவாங்க. இது மேலே நம்ம கையை வச்சு பசங்களை வச்சு ட்ரேஸ் பண்ண வைக்கணும். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ஆப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப் டீச்சர்ஸ். இதை வச்சு பிள்ளைங்களுக்கு எழுத்துக்களோட வரி வடிவம் மட்டும் இல்லை, ஒலி வடிவம் சொல்லித்தரலாம். இந்த எழுத்தை நான் ட்ரேஸ் பண்ணும்போது அதோட ஃபோனட்டிக் சவுண்டையும் பின்னாடி பேக்ரவுண்டில் கொடுத்துருக்குறாங்க. கவனிங்க. இது ரொம்பவே குழந்தைங்களுக்கு ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். சியோட சவுண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லி, பட் இங்கே க க அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்ச் பண்ணுங்க டீச்சர். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணணும், ஸ்மால் லெட்டர் வைக்கணும் அப்படின்னா மேலே ரைட் சைடு கார்னரில் இந்த இட்டு மார்க்கெல்லாம் இதை பிடிச்சி ட்ராக் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். இப்போ இந்த ட்ரெயினோட ரெண்டாவது பெட்டி ஸ்மால் லெட்டர் ஏபிசி ப்ரெஸ் பண்ணுறேன். செலக்ட் லெட்டர்ஸ் வழக்கம் போல் கேட்குது. ஏ. கண்டினியூஸாக கரெக்டாக நம்ம 3 லெட்டர்ஸை ட்ரேஸ் பண்ணி பசங்க முடித்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ், இந்த கிஃப்ட்ஸ் இந்த மாதிரி வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே பசங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மூன்றாவது பெட்டி ஏ ஃபார் ஆப்பிள் இருக்குது, அதை டச் பண்ணுறோம். லவர் கேஸ் அப்பர் கேஸ் கேட்குது, அப்பர் கேஸ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ், டச் த லெட்டர் ஏ கேட்குது இல்லைங்களா. இப்போ நான் ஏவை டச் பண்ணால் மற்ற பலூனெல்லாம் பஸ்ட் ஆகிடும். ஏ ஃபார் ஆப்பிள் அப்படின்னு வரும். பார்ப்போமா? நெக்ஸ்ட் கொடுக்குறேன். டச் த லெட்டர் பி. இப்போ பியை தவிர வேறு ஏதாவது எழுத்தும் போது நோ 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 சொல்லிடும் அதுவே. ஸோ பியை கரெக்டாக டச் பண்ணோம்னா
ரொம்ப கலர்ஃபுல்லாக சவுண்ட்ஸோட மியூசிக்கோடு இருக்குது. லாஸ்ட்டில் கேபிட்டல் லெட்டர் ஏபிசிடி ஸ்மால் லெட்டர் ஏபிசிடி இருக்கு இல்லைங்களா, கடைசி 4வது பெட்டி அதை டச் பண்ணலாம். ஆக்சுவலி இது மேட்சிங் கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் பசங்க வந்து ஐடென்டிஃபிகேஷனுக்காக கேபிட்டல் லெட்டர் பி ஸ்மால் லெட்டர் பி ரெண்டுத்தையும் வந்து ஜாயின் பண்ணலாம். நம்ம இதே போல் ஜி ரிப்பீட்டடாக அது வந்து ஸ்பெல் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு வந்து ஈஸியாக அந்த லெட்டர் ஐடென்டிஃபிகேஷன் வந்து சீக்கிரமாக வந்து கற்றுக் கொடுக்க முடியும் நம்மளால். இதுக்கப்புறம் இந்த செட்டிங்ஸ் பட்டன் இருக்கு இல்லைங்களா, கீழே அதை டச் பண்ணுறேன். வேர்ட்ஸ் இருக்குது, நம்ம கரெக்டாக டச் பண்ணால் மட்டும்தான் அது அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். 7 9 1 0 இப்போ ஓப்பன் ஆகுது நெக்ஸ்ட் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ், இதுதான் செட்டிங்ஸ் பேஜ். இதில் ப்ளே மோட் செட்டிங்ஸ் இருக்குது, டீச்சிங் மோட் இருக்குது, ஃபோனிக்ஸ் வென் லெட்டர் ட்ரேசிங் இருக்குது, பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குது, சவுண்ட் இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் கிளிக் எடுத்துட்டோம்னா ஆஃப் ஆகிடும், ஆஃப் ஆயிடுச்சு. சவுண்டும் அதே போல் தான், சுத்தமாக சவுண்ட் அதுக்கப்புறம் எதுவுமே வராது. ரிப்போர்ட் கார்டு க்ரியேட் பண்ணலாம் பிள்ளைகளுக்கு. ஆட் சைல்டுன்னு இருக்குது இல்லைங்களா, சாரி சைல்டு ப்ரொஃபைல்னு இருக்குது இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணோம்னா ஆட் சைல்டுன்னு கேட்கும். நம்ம இதை கிளிக் பண்ணி பிள்ளைகளோட நேம் இங்கே என்ட்ரி பண்ணி பசங்களுக்கு நாம் ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணலாம். இப்போ பேக்ரவுண்ட் மியூசிக் டிக் பண்ணோம்னா சவுண்ட் வர ஆரம்பிச்சு. இப்போ முக்கியமான விஷயம் டீச்சர்ஸ், இந்த டீச்சிங் மோட்னு இருக்கு இல்லைங்களா, செகண்டாக அதை டச் பண்ணலாம். இப்போ லெட்டர் டீச்சிங் மோடில் நம்ம வைக்கணும் அப்படின்னா டீச்சிங் மோட் டிக் பண்ணணும். இப்போ இந்த பிள்ளைகளுக்கு இப்போது ஒரு சில லெட்டர்ஸ் வந்து கற்றுக்கிறது ரொம்ப சிரமப்படுவாங்க, அது ஸ்ட்ரோக்ஸ் வந்து போட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ அந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் எது எதுன்னு பார்த்து அதை மட்டும் நம்ம கிளிக் பண்ணி அவங்க கையில் கொடுத்தோம்னா ரிப்பீட்டாக அதை ட்ரேஸ் பண்ணி ஈஸியாக கற்றுப்பாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ லெட்டர் ஜி அந்த மாதிரி டைப் தான், கே ஆல்சோ, எம், பிள்ளைகளுக்கு எது கஷ்டமாக இருக்கும் அது. இப்போது கியூ, இப்போ இது கொடுத்து ஸ்டார்ட் கொடுக்குறேன். செலக்ட் லெட்டர்ஸ் கேட்கும். இதே போல் பிள்ளைங்களுக்கு கஷ்டப்படுற லெட்டர்லாம் நம்ம ஈஸியாக டீச் பண்ணலாம். செட்டிங்ஸில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. ப்ளே மோட் செட்டிங்கில் போயிட்டு டீச்சிங் மோட் இந்த டிக்கை எடுத்துட்டோம்னா நம்ம ஆஸ் யூஷுவல் நார்மலாக எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். டீச்சிங் ப்ளே மோட் செட்டிங்ஸில் போனீங்கன்னா ஷோ மாடல் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த கிளிக்கை எடுத்து விட்டிங்கன்னா பிள்ளைகளுக்கு வெறும் டாட் மட்டும் காட்டும். அது எப்படின்னு இப்போ பார்ப்போம். பாருங்கள் டீச்சர்ஸ், இப்போ பட்டையாக அந்த எழுத்து மொத்தமாக காட்டாமல் வெறும் டாட்ஸ் மட்டும் காட்டுது. இப்போ டாட்ஸ் ஜாயின் பண்ணாவே அங்கே எழுத்து உருவாகும். இவ்வளோதான் டீச்சர்ஸ். உங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கு இப்போது ஈஸியாக நீங்கள் எழுத்துக்களோட வடிவத்தை நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். அடுத்து OMG கார்னர், CUCUMBER குக்கும்பர். இப்படி தான் நம்ம இது ஒரு நாள் வரைக்கும் படிச்சிருப்போம். ஆனால் இது குக்கும்பர் கிடையாது, கியூகம்பர். இதுதான் இதோட சரியான உச்சரிப்பு. குக்கும்பர் கிடையாது, கியூகம்பர். இப்படி தான் இனிமேல் வாசிக்கணும்.
டிக்ஷனரியில் இப்படி தான் இருக்கும். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். உங்களோட கேள்விகளையும் சந்தேகங்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஆசிரியர் தமிழன்.